எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாக்டர்ஸ் டே, மருத்துவர் தினம் அன்று உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டாக்டர் முத்து சரவணகுமார், முத்தூஸ் மருத்துவமனை, சிங்கானூரில் இருக்கக்கூடிய எலும்பு முறிவு மருத்துவமனை, சரணம்பட்டியில் இருக்கக்கூடிய பல்துறை மருத்துவமனையோட துறை தலைவராகவும் சேர்மனாகவும் இருக்கேன். டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை சார்பில் அனைத்து மருத்துவர்களுக்கும், இந்த உலகத்தில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவோம். கடவுள் படைத்த இந்த உடலையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கும் அவர்களை வலி வேதனை பெயின் அண்ட் சஃபரிங் சொல்லுவோம். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அகனி, உடல் மற்றும் மன வலியை போக்கும் முக்கியமான பொறுப்பை கடவுள் டாக்டர்ஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த உயிரை காப்பாற்றுறதும் அவங்களுக்கு கஷ்டத்தை போக்குறது தான் டாக்டர்களோட கடமை. அதுக்காக டாக்டர்களை கடவுளே உருவாக்கியிருக்காரு. என்றைக்கு மனிதன் தோன்றானோ அன்றைக்கே மருத்துவமும் தோன்றிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு வண்டியும் ஈவன் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினு கூட அதை சர்வீஸ்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு இன்ஜின் வாங்குறீங்க, ஒரு மோட்டர் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை இனிமேல் சர்வீஸே பண்ண முடியாது, ஓடுற வரைக்கும் ஓடும், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னா யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மருத்துவங்கிறது என்றைக்கு இந்த உலகத்தில் மனித இனம் உருவாச்சோ அன்றைக்கி உருவானதான் இந்த மருத்துவங்கிறது. பழைய காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான மருத்துவம் இருந்தது. இப்போ இது அலோபதி மருத்துவம் ரொம்ப தலைவாங்கி நல்லா எல்லா நாட்டுகளிலும் ஓங்கி நிற்குது. இப்போ நல்லா டெவலப்டு கண்ட்ரிஸ் நல்லா டெவலப் ஆகி இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் நல்லா பெனிட்ரேட் ஆகிடுச்சு. அது எஸ்பெஷலி இந்தியா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எஸ்பெஷலி சவுத் இந்தியன் டாக்டர்ஸ் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப திறமையானவங்க. நான் பல நாடுகளில் பணிபுரிஞ்சிருக்கேன், ட்ரைனிங் ஆகியிருக்கேன், பயிற்சி பெறும்போதும் சரி, பணிபுரியும் சரி. அந்த தமிழ்நாடு, சவுத் இந்தியா இதிலேருந்து வரக்கூடிய டாக்டர்ஸ்க்கு உலகம் பூரா ரொம்ப பெரிய பேர். ஈவன் சுவிட்சர்லாந்தில் கூட நான் இருக்கும்போது இந்தியன் டாக்டர்ஸ்னாலே ஒரு நல்ல மதிப்பு, அதுலேயும் சவுத் இந்தியன் டாக்டர்ஸ்னால் ரொம்ப நல்ல மதிப்பு. ஸோ இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெருமை. ஸோ அந்த நம்மளை உருவாக்கின டாக்டர் ஆனவங்க ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுவோம், அவங்கள்ட்ட கஷ்டத்தை போக்கும்னு உறுதி எடுத்து மக்களை காப்பதற்காக போராடுவோம் என்று உறுதிகொள்ளும் சூளுரைக்கும் நேரம் இது. நமது மருத்துவமனை பார்த்திங்கன்னா முத்தூஸ் மருத்துவமனையில் இது ஒரு பேஷனேட்டாக எலும்புமுறிவில் ஒரு எலும்புமுறிவு மருத்துவராக இப்படி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும்னு சொல்லி ரொம்ப பேஷனேட்டாக உருவாக்குனது முத்தூஸ் மருத்துவமனை. இதில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோவில் நம்ம இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் சர்ஜரி பண்ணியிருப்போம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்ட்டு குறைஞ்சது ஒரு 8000 கேஸ் பண்ணியிருப்போம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3000க்கு அதிகமான ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பேஷண்ட்டோட ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட்லாம் ஒரு 82 வயசு, 2 மூட்டு மாற்றி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா நடந்து டெய்லி 4 கிலோமீட்டர் நடைபயிற்சி போகிறாரு, யோகா பண்ணுறாரு. பழனி மலையில் அவரே 2 காலம் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா பிடிக்காமல் ஒரே நான்ஸ்டாப்பாக மேலே ஏறி இறங்கியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். கால்களில் ஏற்படக்கூடிய காயங்களை சொல்லவே வேண்டியதில்லை. நாங்கள் 22 ஆர்த்தோ டாக்டர் இருக்கோம், 24 மணி நேரமும் இருக்கோம். ஸோ எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். கூடாத எலும்புன்னு ஒன்று கிடையாது. இது வரைக்கும் எங்களோட 22 வருஷம் அனுபவத்தில் 10 லட்சம் பேரை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, எந்த எலும்பும் கூடாமல் போனதில்லை, எல்லா எலும்பையும் கூட வச்சிடலாம். ஸோ இது மாதிரி எல்லா துறையும் சேர்ந்து முத்தூஸ் மருத்துவமனை இங்கே ஒரு 15 வருஷமாக நிறையா மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம சரணம்பட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதில் ஐசியூ, கேத் லேபு, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், கிரிட்டிக்கல் கேர், தீவிர சிகிச்சை பிரிவு, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டு, அது மாதிரி எல்லா துறையும் சேர்ந்து பல்துறை மருத்துவமனையாக மக்களுக்கு சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதில் ஏசிடின்னு சொல்லக்கூடிய அக்யூட் கேர் டீம் இப்போ ரீசெண்டாக நம்ம மாநகர காவலர் மூலமாக, காவல்துறை ஆணையர் மூலமாக ஏசிடின்ற ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி வச்சோம். அது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி இருக்கவங்கள நம்மளே போய் காப்பாற்றணும். எமர்ஜென்சிங்கிறது எனி டைம் யாருக்கு வேணாலும் வரலாம். அவங்க போய் ஒரு எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட் மூலமாக, ஆம்புலன்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மூலமாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மருத்துவ குழு உபகரணங்களோடு போய் அவங்கள போய் காப்பாற்றுறது, அதுதான் அக்யூட் கேர் டீம், அது எமர்ஜென்சி கேர் டீம். அதை உருவாக்கியிருக்கோம். அதில் நிறைய உயிர்களை காப்பாற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க உயிரை காப்பாற்றணும், அவங்கள சந்தோஷமாக வைக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும், வலி வேதனையிலேருந்து அவங்கள விடுபட வைக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம், எங்கள் மருத்துவர்களோட நோக்கம். அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம். இந்த மருத்துவர் தினத்தன்று இந்த மருத்துவர்களுக்கு அகெயின் எல்லாத்துக்கும் என்னோட பிளெஸ்ஸிங்ஸு, வாழ்த்துக்கள். மற்றும் நம்ம மருத்துவ தொழில்ங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்திலே ஒரு உன்னதமான தொழில். ஒரு மருத்துவராக சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒரு உன்னதமான தொழில் உலகத்தில் இருக்கவே முடியாது. அவர் கடவுள் கொடுத்த உடல், இந்த உயிர், இந்த நம்ம உடலும்
உயிரும் யாராலையும் கொண்டு வரவும் முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. இது கடவுள் கொடுத்தது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் மருத்துவர்களை படிச்சிருக்காரு. அப்போனா கடவுள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு வியாதியை சரி பண்ணும்போது, ஒரு நோயாளியை சரி பண்ணும்போது கடவுள் தான் உள்ளே வர்றதா அர்த்தம். ஈவன் பேஷண்ட்ஸே அப்படி தான் சொல்லுவாங்க, எங்களோட தெய்வமே உள்ளே வந்து சரி பண்ணிச்சும்பாங்க. அது மாதிரி அந்த மருத்துவருக்குள்ளே கடவுள் இருக்கார், அந்த ஆத்மாக்குள்ளே கடவுள் இருக்கார், அந்த இறைவனே சரி பண்ணுறாரு தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மருத்துவத்தை நல்லா ஒரு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அந்த மனித நேயத்தோடும் செய்யும்போது கடவுள் அங்கே வருவார். ஸோ இந்த மருத்துவர் தினத்தன்று அத்தனை மருத்துவர்களும் மக்களுக்காக இன்முகத்துடன் சந்தோஷமாக அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன்.